பொங்கலுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு மாதிரி பிளான் போடுவாங்க. அதுக்கு 4 நாள் லீவு. அப்போ 4 நாளில் பொங்கல் வைக்கிறது மட்டும் தான் நம்ம வீடாக இருக்கும். அடுத்தடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு எங்கே போகலாம், அவங்க அண்ணன் வீட்டுக்கு, அவங்க மாமா வீட்டுக்கு அப்படி தான் பிளான் போடுவாங்க. தீபாவளி இருந்துச்சுன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் யார் இங்கே வரலாம், யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்ற பிளான் நடக்கும். இந்த 2க்கு இடைப்பட்ட கேப்பில் நான் எங்கள் வீட்டிலேருந்து யாராவது சொந்தக்காரங்க வரலான்னு சொன்னால் அப்போ தான் கரெக்டாக பிளான் பண்ணுவோம். எப்பா பிள்ளைங்களை வெளியில் அழைச்சிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் வெளியில் அழைச்சிட்டு போகலாமான்னு. இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணும், அம்மா நம்ம வீட்டிலேருந்து வர்றாங்கன்னு சொல்லணும்னு தோணும். சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாதுன்றனால அப்படியே சைலண்டாக அப்படியே. பொங்கல் வந்துச்சுன்னா எனக்கு முன்னாடி பேசின சார் சொன்ன மாதிரி புது துணியை கொண்டு போய் டெய்லர் ஆண்ட கொடுத்துட்டு புது துணி ரெடியா என்று நடந்தே சொந்தமானார் தூரத்து தையல்காரர். திருநீரு காணாத என் வெறு நெற்றி மரக்காலுக்கும் மண்வெட்டிக்கும் பொட்டிட்டேன். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் சார். கோயில் மணி ஓசை கேட்காத நான் மாட்டிற்கு மணி வாங்கினேன். இந்த மாட்டு கொம்பை சீவி 10 நாளாக அது குளிப்பாட்டி அதுக்கு மணி வாங்கணும், அது கொம்பில் வண்டையை கட்டணும். ஒரு வாரமாக கனவுகளோடு இருப்போம் சார். புது அரிசி, ஐயா சொன்ன மாதிரி அந்த தை மாதம் பொன்னி நெல்லை கொண்டு போய் மிஷினில் போட்டுட்டு 2 மாதமாக நடப்போம் சார். அதில் வரக்கூடிய அந்த அரிசியை பொங்கல் இட்டு சாப்பிடும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்கும்.